இந்த முட்டை கிரேவியை நான் இந்த அளவுக்கு சொதப்பி பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்படின்னு தானே கேக்குறீங்க? இதுக்கு நான் எப்படி செஞ்சேன்னு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தோட கொஞ்சமா சீரகம், மிளகு, ஒரு வரமிளகாயை நல்லா அரைச்சி ஒரு சின்ன பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கடுகே போடாம இதை பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பழுத்த தக்காளி அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுக்கு மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வர விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வர விட்டுட்டு நான் கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 முட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சு 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கிரேவில இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியமான ஹீட்ல இந்த மாதிரி பரட்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். என்னதான் கடுகு போடாம விட்டுட்டோமேன்ற ஒரு ஃபீலிங் இருந்தாலும் இதோட லாஸ்ட் ஃபினிஷிங் உண்மையிலே அவ்வளோ அட்டகாசமா இருந்ததுங்க. கடைசியா கொஞ்சமா கறி லீஃப் போட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தா என்ன ஒரு டேஸ்ட். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.